ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இந்தியா பின்தங்கி இருப்பது ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைச்சிருக்கு. வீராங்கனை மனு பார்க்கர் இந்த பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் மனு பார்க்கர் 580 புள்ளிகளோட 3வது இடத்தை பிடித்து இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற இறுதிச் சுற்று போட்டியில் அவங்க மொத்தமாக 221.7 புள்ளிகள் பெற்று 3வது இடம் பிடிச்சாங்க. இதன் மூலமாக அவருக்கு வெண்கல பதக்கம் கிடைச்சது. இந்த போட்டியில் தென்கொரிய வீராங்கனை ஓ இ ஜின் 243.2 புள்ளிகள் சேர்த்து தங்கப்பதக்கமும், இன்னொரு தென்கொரிய வீராங்கனை கிம் ஏஜி 241.3 புள்ளிகள் சேர்த்து வெள்ளி பதக்கமும் வாங்கினாங்க. மனு பார்க்கர் ஒலிம்பிக் பதக்கம் வென்றதும் செய்தியாளர்கிட்ட பேசிய அவருடைய தந்தை ராம் கிஷன் பார்க்கர், மனுவை தன்னுடைய மகளை நினைத்து நாடு பெருமிதம் கொள்றது, அவர் பங்கு பெற வேண்டிய நிகழ்வுகள் இன்னும் இருக்கு, அதில் அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசினார். ஹரியானா ஜார்ஜர் மாவட்டத்தின் கோரியா அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் மனு பார்க்கர். இவருடைய தாய் பள்ளி ஆசிரியை, தந்தை மரைன் என்ஜினியர். 2018 மனு மெக்சிகோவில் நடந்த சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பு போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சாங்க. பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் முதல் தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க. அப்புறம் 2வது தங்கப்பதக்கத்தை 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் ஜெயிச்சாங்க மனு பார்க்கர். 16 வயதில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒரே நாளில் 2 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தவங்க தான் மனு பார்க்கர். இந்த சாதனையை படைத்த இளம் வீராங்கனை மனு பார்க்கருக்கு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மனு பார்க்கருடைய சாதனையை நாமும் கண்டிப்பாக வாழ்த்தணும். அதே நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாட்டிற்கு வெண்கல பதக்கம் கிடைச்சதே பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒலிம்பிக்கில் பதக்க வேட்டையில் பின்தங்கியே இருக்கும். ஜப்பான் அதுக்குள்ள பல பதக்கங்களை வாங்கி போயிட்டே இருக்காங்க. தென்கொரியாவும் சாதனை களத்தில் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. இத்தனைக்கும் இந்த 2 நாடுகளும், ஜப்பானும் தென்கொரியாவும், போரில் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்த நாடுகள். 2ஆம் உலக போரில் ஹீரோஷிமா, நாகசாகியை அமெரிக்கா அணுகுண்டு வீசி கபலீகரம் செஞ்சாங்க. அதே போல வடகொரியாவை கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்ற தென்கொரியாவில் போர் நடந்த பேரழிவு ஏற்பட்டது. ஜப்பானில் நிலநடுக்க அபாயமும் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும் ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியாத நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. இதுக்கு காரணம் நாம் கிரிக்கெட் போட்டியில் செலுத்திய அளவுக்கு கவனத்தை மற்ற விளையாட்டுகள் மீது செலுத்துறது இல்லை. அதே நேரத்தில் ஜப்பானோ தென்கொரியாவோ கிரிக்கெட்டில் பெரிய கவனம் செலுத்த மாட்டாங்க. அதோட குளிர் பிரதேசத்தில் விளையாடப்படக்கூடிய கிரிக்கெட் இன்னைக்கு இந்தியாவையே ஆக்கிரமித்திருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் 53 பெண்கள், 68 ஆண்கள் அப்படின்னு 121 பேர் கலந்து கொண்ட நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் அப்படின்னு மொத்தமாக 7 பதக்கங்களை பெற்றது தான் இந்தியாவுடைய அதிகபட்ச சாதனையாக இருக்குது. இந்த ஒலிம்பிக்கில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஐசிசியின் ஆண்டு வருமானத்தில் 38.5 விழுக்காடு பங்கு இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த மாதம் டர்பனில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவாகியிருக்கு. இந்த தொகை சுமார் $231 மில்லியன், அதாவது சுமார் 2000 கோடி ரூபாய். உலகின் பணக்கார கிரிக்கெட் வாரியமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் இருக்கு. இப்படி லாபத்தொகை, ஈவுத்தொகை மட்டுமே கணக்கு பார்த்தால் மற்ற விளையாட்டுகளில் முன்னேற முடியாதுங்கிறதா உண்மை. அதோட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தா நீளம் தாண்டுதல், தடை தாண்டுதல், நீச்சல் போட்டிகளில் அவங்களால ஜொலிக்க முடியும். அதனால் கிரிக்கெட்டில் செலுத்தக்கூடிய அக்கறையை கிராமப்புற இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதிலும் செலுத்தணும். அப்போதான் இந்தியாவால் பதக்கப்பட்டியலில் ஜொலிக்க முடியும்.